நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தோட்டத்துல அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஆதி காலத்துல இருந்தே போட்டி போடுறதுக்கு ஒரு இனம் இருக்கு. நாம தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின இனம் அது. நம்மளுடைய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துலயும் நம்ம கூட நேருக்கு நேர போட்டி போடுறவங்க அவங்க. அவங்கள இன்ன வரைக்கும் நமக்கு ஜெயிக்க முடியல. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அது யாருன்னாக்க பூச்சிகள் தாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பூச்சி மருந்து அடிச்சு அப்படியே அசந்து போயிட்டாங்க. நாங்க இந்த காய்கள்லாம் காய்க்க விட மாட்டேங்குது. இங்க பாருங்க, இதுல அசுவினி, எவ்வளவு அசுவினி பூச்சி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த அவரைக்காய் செடியில அந்த அசுவினி மட்டும் கிடையாது, வேற அப்படியே ஒரு வண்டு மாதிரியும் பூச்சிகள் இருக்கு. இதுல நீங்க இந்த பாருங்க, உட்காந்துருக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கு. விரல் தெரியுதான்னு தெரியல. இங்க இங்க இந்த பாருங்க, இந்த பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க. 3 இது வரிசையா உட்காந்துருக்கு வண்டுகள். அது மாதிரியே நிறைய இருக்குங்க. இந்த பூச்சிகளை எல்லாம் எப்படிதான் கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு. எல்லா விதமான யுக்திகளையும் கையாண்டு பார்த்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. பறக்குது பறக்குது, தொட்டா பறந்துரும் பாருங்க. இதெல்லாம் நானும் பாக்குறேன். பக்கு தான் இதெல்லாம், சார உறிஞ்சுற பூச்சிகள். இப்ப சரி, இங்க பாருங்க, ஒருத்தர் எப்படி பூவுல ஜாலியா படுத்திருக்காருன்னு பாருங்க. இவரு மட்டும் இல்ல, இங்க பாருங்க ஒரு குடும்பமே உட்கார்ந்து படுத்திருக்கு. என்ன என்ன செய்யறது? இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா நம்ம கரைசல்கள் தெளிக்க வேண்டியதா இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த அவரைக்காய் செடி அவரைக்காய் செடியில இருந்த இலைகள் எல்லாம் அப்படியே கொட்டி போகுது, சாப்பிடுது. அது இல்லாம பூக்கள் அவ்வளவையும் சார உறிஞ்சுறதுனால பூக்கள் எல்லாமே கொட்டி போகுது. இப்ப இவங்களையெல்லாம் எப்படியாவது நாம கட்டுப்படுத்தி தான் ஆகணும். எங்க ஊர்ல அப்படியே வெயில் கொளுத்துது. தினம் 40 டிகிரி இருக்கிறதுனால அதனாலயும் பூக்கள்லாம் கொட்டி போகுது, செடிகள்லாம் காயுது. சரி வாங்க, இப்போதைக்கு என்ன ஒரு பூச்சி விரட்டி செஞ்சு தெளிக்கலான்னு பார்ப்போம். இந்த பூச்சி விரட்டி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3. ஒன்று வந்து சூடம், இன்னொன்று மஞ்சத்தூள், இன்னொன்று வேப்பெண்ணெய். சூடத்தை கரைக்கிறதுக்கு யூக்கலிப்டஸ் ஆயில், வேப்பெண்ணெயை கரைக்கிறதுக்கு இங்கே சோப்பு வச்சுருக்கோம், டிட்டர்ஜென்ட்டு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயில் இந்த 2 கட்டி சூடத்தில் ஊற்றி வச்சிடலாம். அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதே சமயம் இந்த ஒரு கிண்ணத்துல இங்க பாருங்க, இந்த இந்த மக்கில் நாம ஒரு 50 ml வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். 50 ml வேப்பெண்ணெய் எடுத்துக்கிட்டோம். அந்த வேப்பெண்ணெய் வந்து தண்ணியில கரையாது, அதனால அது காதி சோப்பு போடலாம். காதி சோப்பு இல்லை, அதனால நான் வந்து இந்த சோப்பு பவுடரை போடுறேன். இதுவும் நல்லா கரைச்சிரும். நான் ஆல்ரெடி இது மாதிரி செஞ்சிருக்கேன். இப்போ பாருங்க, இதை வந்து நாம ஒரு குச்சியை வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். வேப்பெண்ணெயில இந்த சோப்பை நம்ம கரைக்க கரைக்க அப்படியே அது ஒரு பால் மாதிரி திரவமா வரும். கொஞ்சம் கரைஞ்சி வந்துகிட்டு இருக்கு, கலரும் மாறுது. தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, அப்படியே வெள்ளை கலர்ல வந்துருச்சு. இப்ப வேப்பெண்ணெய் வந்து கரைஞ்சிருச்சு. அது சோப்பு கரைய அது கரைஞ்சிரும். அடுத்து வந்து இந்த சூடம் நம்ம கரைச்சிக்கலாம். சூடம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. நல்லாவே கரைஞ்சிருச்சு சூடம். இப்ப அடுத்து இந்த மஞ்சத்தூள்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். மஞ்சத்தூளையும் கரைச்சிக்கலாம்.
இந்த வேப்பெண்ணையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் கரையிறதுக்கு நல்லா ஆத்திக்கலாம். பாருங்க, இப்ப இந்த இந்த சோப்பு கரைசலோட இந்த மஞ்சள் தூள் கரைசலையும் ஊத்திக்குவோம். அடுத்து நாம சூட கரைச்சி வச்சிருக்கிறதையும் ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் ஊத்திட்டோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இங்க ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஊத்தி கலந்துக்கலாம். வேப்பெண்ணெய் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இதுல மிக்சிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். எதுவும் இந்த மஞ்சத்தூள்ல எதுவும் டஸ்ட் எதுவும் இருந்தாலும் அது வந்து ஸ்ப்ரேயர்ல அடைக்காம இருக்கிறதுக்காக நல்லா வடிகட்டிக்குவோம். வடிகட்டிட்டு இப்ப ஸ்ப்ரேயர்ல ஊத்தி ஸ்ப்ரே பண்ணலாம். அசுவினிக்கு அடிக்கலாம். இப்ப அசுவினி நல்லா தெரியுதா பாருங்க. ஸ்ப்ரே பண்ணி விடுறோம். நல்லா போகுது. இந்த மேல இங்க பாருங்க, இங்கேயும் இந்த பூவுல அசுவினி இங்க பாருங்க போகுது. இத 3 நாளைக்கு தொடர்ந்து அடிக்கணும். ஏன்னா நம்ம இப்ப அடிச்சு விட்டுட்டு போனோம்னா காலையில வந்து பார்த்தோம்னா திருப்பியும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அசுவினி அப்படியே சாரை உறிஞ்சி செடியை வீக்காக்கிறதுனால செடி வந்து பலன் கொடுக்கறது குறைஞ்சு போயிடும். இங்க பாருங்க, இந்த வண்டுகள்லாம் இங்க காட்டுமா. இந்த பாருங்க, இந்த வண்டுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இந்த சிகப்பு வண்டு நன்மை செய்யற வண்டுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அசுவினி, நல்லா அந்த பூச்சி தெரியுற மாதிரி காட்டு. இப்ப இந்த கம்பளி பூச்சிக்கே அடிச்சு விட்டுறலாம். கம்பளி பூச்சி பக்கத்துலயே நிறைய வண்டுகள் பறக்குது பாருங்க. வெறும் சோப்பு தண்ணிக்கே கம்பளி பூச்சி எல்லாம் போயிடும். இங்க பாருங்க, கையில காட்டு, கையில காட்டு கம்பளி பூச்சிய. கம்பளி பூச்சி எல்லாம் செத்துரும். இங்க பின்னாடி இருக்கு பாருங்க கொத்தா, இதுல பாருங்க. இப்படி அடிச்சு விட்டுறலாம். எங்க எல்லாம் பூச்சி இருக்கோ அங்க எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். இங்கேயும் எவ்வளவு கம்பளி பூச்சி இங்க பாருங்க. இலையில எவ்வளவு கம்பளி பூச்சி உட்கார்ந்துருக்கு. காட்டு காட்டு. நாளைக்கு வந்து பார்த்தோம்னா பாதி இலை இருக்காது செடியில. இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் நம்ம இப்ப வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். வண்டுகள், கம்பளி பூச்சி, அசுவினி எல்லாம் போகுதா அப்படின்னு 3 நாள் கழிச்சு பார்க்கலாம். முதல் நாள் அடிச்சதுலயே அசுவினி எல்லாமே கீழே கொட்டி போயிடுச்சு. ஏஃபிட்ஸு கம்பளி பூச்சி எல்லாம் செத்து கீழே விழுந்துடுச்சு பாருங்க. இந்த பக்கு மட்டும் குற்றுயிரும் கொலை உயிருமா மல்லாக்கப்படுத்திருச்சு பாருங்க. அதால திரும்பி படுத்து நடக்க முடியல. இப்படியே இருந்துட்டு செத்து போயிடும். இதுதான் வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி பக்கு. இது வந்து தத்து பூச்சி. இங்க பாருங்க செத்து இருக்கு. 2 கம்பளி பூச்சியும் இங்க பாக்குறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 2வது நாளா ஸ்ப்ரே பண்ண போறோம். இந்த வண்டுகள் தான் இங்க உட்கார்ந்துருக்கு பாருங்க. அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல ஸ்ப்ரே பட்ட உடனே எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஆனா இந்த ஏபிட்ஸ் இந்த செடியில தான் நேற்று வந்துட்டு கம்பளி பூச்சி உட்கார்ந்து இருந்தது. இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு கம்பளி பூச்சி எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏபிட்ஸ் கூட கிடையாது. இதுக்கு மஞ்சள் அட்டை வேற ஒட்டி இருக்கோம் பாருங்க. அதுலயும் நிறைய பூச்சிகள் ஒட்டி இருக்கு. ஏபிட்ஸ் கம்ப்ளீட்டா கிடையாது. கம்பளி பூச்சிகள் எல்லாம் நேத்தே எல்லாம் செத்து விழுந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த செடியிலையும் பாருங்க, எல்லாம் பூவெல்லாம் நல்லா செழிப்பமா இருக்கு.
ஏபிட்ஸ் இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா இது பாருங்க, இலையில ஏபிட்ஸ் எல்லாம் எல்லாம் செத்து போய் அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. மூமெண்ட்ஸ் இல்லை. இது 2வது நாளே இப்படி இருக்கு பாருங்க. அந்த இந்த செடியில கம்பளி பூச்சி இல்லை, இந்த வேற ஒரு செடியில தான் கம்பளி பூச்சி இருந்தது. கம்பளி பூச்சியும் உடனடியா செத்து போச்சு, ஏபிட்ஸ்களும் செத்து போயிடுச்சு. இப்ப இங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 3வது நாளா ஸ்ப்ரே பண்றோம். அவ்வளவுக்கா ஒன்றும் இல்லை, இருந்தாலுமே கூட 3 நாள் தொடர்ந்து நாம ஸ்ப்ரே பண்ணணும். ஒருவேளை ஆரம்பத்திலே நாம கண்டுபிடிச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டதுனால எல்லாமே செத்து போயிருச்சு. அதுவும் நான் நல்லா வேப்பெண்ணெய் சூடம் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டிருந்தேன். இந்த அவரைக்காய் செடிகள் பிஞ்சு வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க, தெரியுது பாருங்க, நல்லா செழிப்பமா இருக்கு செடிகள் எல்லாம். கம்ப்ளீட்டா செடி நனைஞ்சு அப்படியே தண்ணி கீழே ஊத்துற மாதிரி இந்த பூச்சி விரட்டி கரைசல் கீழே சொட்டு சொட்டா ஊத்துற மாதிரி நாம வந்து தெளிச்சு விடணும். இங்க பாருங்க, தரையெல்லாம் நனையுது கீழே, அந்த மாதிரிதான் தெளிச்சு விடுறோம். சொட்டுது பாருங்க தண்ணி. ஆனா இதோட கூட நம்ம விட்டுறக்கூடாது. வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி நாம தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் அவரைக்காய் செடிகள் தோட்டத்துல இருக்கும் பொழுது பூச்சியோட வரவை நம்ம வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. எங்கே இருந்தாலும் அவங்க வந்துருவாங்க, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கேயும் பாருங்க, காய்கள் எல்லாம் பூச்சிகள் இல்லாம நல்லா சுத்தமா தான் இருக்குது. ஆக இந்த மாதிரி நாம பூச்சி விரட்டி கரைசல் தயார் பண்ணி, அதாவது சூடம், வேப்பெண்ணெய், மஞ்சத்தூள் 3ஐயும் வச்சு இந்த பூச்சி விரட்டி கரைசல் தயார் பண்ணி அசுவினி, அதாவது ஏபிட்ஸ், கம்பளி பூச்சி, அப்புறம் இந்த வண்டுகள், இதெல்லாம் அழிக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு பூச்சி விரட்டி ஒன்று மாற்றி ஒன்று நாம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே விதமான பூச்சி விரட்டியவே அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ரெசிஸ்டன்ட் டெவலப் ஆயிரும், அப்புறம் அது கேட்காது. இந்த மாதிரி தான் நாம தோட்டத்துல பூச்சிகள் இல்லாம பாதுகாத்து மகசூலை அதிகரிக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.